நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையல் செய்ய போகிறோங்க. இதை கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரையை வாங்கிட்டு வந்துட்டு தலையெல்லாம் நம்ம தனியாக உருவி வச்சுட்டோம். தனித்தனியாக ஆஞ்சி வச்சுருக்கோம். இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை அலசிட்டு நம்ம வேக வச்சிடலாம் வாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் அலசிக்கோங்க. இதை நம்ம இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க. எல்லா கீரையுமே நம்ம குக்கருக்கு மாற்றியாச்சு. இதில் பூண்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கீரையை வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கப்புறம் இது முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, விசில்லாம் அடங்கிருச்சு. நம்ம இதை திறந்துடலாம். இப்போது கீரை நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. வாசமே கமகமும் சூப்பராக வருது. தண்ணியெல்லாம் இருத்துட்டு தான் நம்ம கடையணும். தண்ணியெல்லாம் நம்ம வடித்து வச்சு எடுத்துடலாம். கீரையை மட்டும் தண்ணியை வடிகட்டாமல் கூட நம்ம கடையலாம். புளிப்பு அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் தண்ணியெல்லாம் நம்ம வடித்தாச்சு. இப்போ மத்துக்கட்டையை வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிடலாம். உங்களால் எவ்வளோ நல்லா கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. புளிச்சக்கீரையை நம்ம நல்லா கடைஞ்சி வச்சாச்சுங்க. புளிச்சக்கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. தேவையான கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து 2 நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ கருவடம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக கருவடம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கருவடம் போட்டாலும் செய்யலாம், இல்லை போடாமல் கூட செஞ்சுக்கலாம். வாசனை மனமாக கமகமன்னு சூப்பராக வருதுங்க. சின்ன வெங்காயத்தை நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். ரெண்டாக நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். வெங்காயம் எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை இதில் போட்டு நம்ம கிண்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அயன் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, நல்லா குளிர்ச்சி கூட உடம்புக்கு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளிச்சக்கீரை கடையல். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், சாப்பாடு இழுத்துகிட்டே இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்க. புளிச்சக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு இது டேஸ்ட் நல்லாவே தெரியும். கொஞ்சமாக போட்டாலே போதும், நிறையா சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப உடம்பு குளிர்ச்சியானது கூட. நீங்கள் பகலில் மதியத்தில் சாப்பிடுங்க, நைட்டில் கூட சாப்பிட்றத தவிர்த்துருங்க. எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.